என்னுடைய அறிவு கேட்டனாலும் கர்ணனை விட ஒரு நல்லவனை என்னால் காட்சிப்படுத்தி கூட பார்க்க முடியாது. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு மனுஷனுக்கு ஒரு திறமை உண்டு, அது எல்லாருக்கும் உண்டு. ஆனால் கர்ணனுக்கு அப்படி கிடையாது, எல்லாத்துலேயுமே திறமை உண்டு. ஒருத்தனை கொடுக்கறதில்ல திறமை உண்டு, ஒருத்தனை ஜெயிக்கிறதில்ல திறமை உண்டு, எல்லாத்துலேயும் திறமைசாலி. அவ்வளோ நல்லவன் சாவறான. ஆனால் அதில் செத்த வீரனெல்லாம் இயற்கையாக யாராவது கொண்டு செத்தானா? அதான் கேள்வி. துரோணரை நேருக்கு நேராக நின்று ஜெயிக்க முடிஞ்சுதா? எவனாவது ஜெயிச்சானா? பீஷ்மரை நேருக்கு நேராக நின்று எவனா ஜெயிச்சானா? கர்ணனை நேருக்கு நேராக நின்று எவனா ஜெயிச்சானா? என்ன சொல்றாரு கிருஷ்ண பரமாத்மா? இறங்கி நீ சாவலைன்னா நான் உன்னை கொல்லுவேன், என்னை எவனும் சாவடிக்க முடியாதான்றான் பீஷ்மர். இல்லை, என்னால் முடியும், நீ ஏன் சாவலைன்னா நானா கொல்லுவேன்றான். அப்போ எல்லாத்தையும் போட்டு வந்து நிற்கும் போது அர்ஜுனை அம்பை விட்டு கொண்டு போடுறான், எதுவும் இல்லாத போது. துரோணரை கொல்ல முடியாது, துரோணர் இருக்கிற வரைக்கும் ஜெயிக்க முடியாது. துரோணரை என்ன பண்ணுறான் கிருஷ்ண பரமாத்மா போய், நீ செய்ததெல்லாம் பாவம், நீ இன்னும் தர்மம் செய்த நீ உன் புள்ளியை ஏமாற்றி நரகத்தில் தள்ளிட்ட, நீ யோசித்து பார்த்தியா அப்படின்னு சொல்லும்போது, எல்லாத்தையும் நீ கைவிட்டு தான் புண்ணியத்துக்கு போவேன்னு எல்லாத்தையும் போட்டவொன்னே துருபதனுடைய புள்ள இவன் வந்து தலையை வெட்டிடுறான். இல்லை, யார் நேருக்கு நேராக நின்று சொன்னான்? கர்ணன் போர்க்களத்தில் நிற்கிறான், அர்ஜுன போர்க்களத்தில் நிற்கிறான், நேருக்கு நேரம் அம்பு விட்டு சாவடிக்க வேண்டியது தானே. ஏன் கண்ணை கூப்பிட்டுக்கினே ஓடுறான்? பள்ளம் மோடு கட்சியில் அந்த வீலு போய் பள்ளத்தில் ஊந்து அதை தூக்கும் போது ஆடுறான்னா. ஏன்னா கர்ணம் வச்சுட்ட காண்டீபங்குத, அது அவன் கையில் இருக்கிறவருக்கு எவனாலும் கிருஷ்ணனாலேயும் ஜெயிக்க முடியாது. அப்படிப்பட்ட காண்டீபம் அது. அப்போ தந்திரத்தாலேயே கண்ணன் கொன்னான் இல்ல. அப்போ துரியோதனன் குரூப் என்ன பண்ணா, தந்திரத்தாலேயே இவங்களெல்லாம் ஏமாத்தணும். மொத்தத்தில் அரசியல் அது. கண்ண பரமாத்மாவனுடைய 8வது அவதாரம் அரசியல். அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் புரிஞ்சுக்கணும் இல்லை, அதுதான் அதனுடைய செயல்பாடுகள். என்ன கலியுகத்தில் நடந்த கதை அது. கலியுகத்தினுடைய செயல்பாடுகள்னா உலகத்தினுடைய இயற்கை. ஒருத்தன் ஏமாத்துவான், ஒருத்தன் கொலை பண்ணுவான், ஒருத்தன் குத்துவான், அவனை ஏமாத்துவான். அரசியல் இந்த மாதிரி கோல்மால் பண்ணி அவன் ஆட்சியை பிடிப்பான். மொத்த அரசியலும் அதில் உண்டு மகாபாரதத்தில். மகாபாரதத்தினுடைய அரசியல் தான் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக நடந்துன்னு இருக்குது.